ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, அவ்வளவு சுலபமாக நான் யாருக்கும் கொடுக்காத அதிர்ஷ்டத்தை தான் இந்த அற்புதமான வியாழன் நாளில் என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். வாழ்க்கை பயணத்தில் எல்லாரிடமும் புதையலும் இருக்கிறது, புதைகுழிகளும் இருக்கிறது. யார் எதை கண்டுபிடிக்கிறார்கள் என்பதில்தானே வாழ்க்கையின் வெற்றி அடைகிறது. உன் வாழ்வில் இத்தனை நாள் புதைகுழிகளை மட்டுமே பார்த்த நீ இப்போது புதையலை தொடப்போகிறாய். ஆம் என் செல்லமே, வெற்றியின் உச்சத்தை நீ தொடுவதற்கான நல்ல நேரம் வந்துடுச்சு. அதனால தான் யாருக்குமே கிடைக்காத மாபெரும் அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் ஒப்படைத்து விலை மதிப்பில்லாத பொக்கிஷத்தையும் உன் வாழ்வில் தரப்போகிறேன் என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது ஒரு சாதாரண புல்லாங்குழல் மாதிரி தான். புல்லாங்குழலில் நிறைய ஓட்டைகள் இருக்கும். ஆனால் அதில் ஊதுனா ஒரு வழியாக அதிலிருந்து இன்னிசை வரும் அல்லவா? அதே போல தான் வாழ்க்கையினாலும் ஓட்டைகள் போன்ற நிறைய பிரச்சனைகளும் சிக்கல்களும் இருக்க தான் செய்யும். ஆனால் அதை நீ சரியாக கையாள பழகிக்கிட்டினா, பிரச்சனைகளையும் தீர்த்து சமாளிக்க வைக்கக்கூடிய திறமை உனக்குள்ளே வளர்த்துக்கிட்டினா, வாழ்க்கை எப்போதும் இன்னிசையாக இருக்கும் என் செல்லமே. நீ அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்யக்கூடிய சில தவறுகள் வாழ்க்கை முழுவதும் நீ மன கஷ்டப்படும்படி செய்துவிடும். அதனால தான் வாழ்க்கையை சுலபமாக நினைக்காதே. எப்போது எதை செய்தாலும் கவனத்தோடு செய்யன்னு சொல்கிறேன். தனியாக போராடுகிறோமே, நமக்கு வெற்றி கிடைக்குமா, நாம் நினச்சது நடக்குமாலாம் யோசிக்காத. நீ தனியாக போராடுவதே வெற்றிதான். நீ இத்தனை நாட்கள் தனியாய் களமிறங்கி தவித்து கொண்டிருந்ததால் தான் உன் வாழ்க்கையை காப்பாற்றி உனக்கான அதிர்ஷ்டத்தை கொடுப்பதற்காக இந்த வியாழன் நாளில் உன்னை தேடி வந்தேன். உன் வாழ்க்கை என்பது சில சமயம் தான் விரும்புவதைத்தான் செய்கிறது. ஆனாலும் நீ என்னிடம் கேட்கும் வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் மட்டும் உனக்கு நடக்கவே இல்லை என்று தானே வருத்தப்படுகிறாய். உண்மையிலேயே உன்னுடைய ஏமாற்றங்களை எல்லாம் உனக்கு கொடுத்து நீ வெற்றியை பெறுவதற்கு தகுதியானவன் இல்லை என்று சொல்லுவதற்காக நான் எந்த செயலையும் செய்யவில்லை. ஏனெனில் நீ எதிர்பார்த்ததை விட மிக அதிகமான தகுதி கொண்ட ஆளாக நான் உன்னை உருவாக்க நினைத்து விட்டேனேன் செல்லமே. இனிமேல் பார், நிரந்தரம் என எதுவுமே இல்லாத இந்த உலகத்தில் நீ யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் நிரந்தர நிம்மதியோடும் நிம்மதியான சந்தோஷத்தோடும் மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழப்போகிறாய். என்னை எதிர்த்து யாரும் வாழ முடியாது என உன்னை பார்த்து 4 பேர் சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லார் கண் முன்னாலும் நீ ஜெயிக்கப் போகிறாய் என் செல்லமே. நீ ஒருபோதும் சம்பாத்தியத்துக்காகவோ அல்லது துணைக்காகவோ அல்லது குடும்பத்துக்காகவோ எந்த காரணத்துக்காகவும் எவரையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது. அதே நேரத்தில் உன்னை பார்த்து ஒருத்தர் பாரம்னு நினைக்கிற அளவுக்கும் குற்றமாய் சுமந்து சொல்கிற அளவுக்கும் நீ இருந்துவிடக்கூடாது என் செல்லமே. நீ யாருக்கும் பாரமாகவும் இல்லாமல் யாரையும் எதிர்பார்த்தும் இல்லாமல் தன் கையே தனக்குதவின உனக்கான முயற்சிகளையும் உனக்கான வேலைகளையும் செய்து உன்னுடைய உழைப்பின் மூலமாக வரும் சம்பாத்தியத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து உன் குடும்பத்தை சந்தோஷமாக பார்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உன்னுடைய திறமையும் வேலைகளும் முயற்சியும் இருக்கணும். நான் உனக்கு என்ன கொடுத்திருக்கனோ அதுவே போதுமென திருப்திகரமான வாழ்க்கை தான் உனக்கு சிறப்பானதாக இருக்கும். இப்போது உன் வாழ்வில் இருக்கும் சில சூழ்நிலைகள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்குது, மன வருத்தத்தையும் வேதனையையும் உண்டாக்குதுன்னு எனக்கு தெரியும். இதையெல்லாம் நீ கடந்து வருவதற்கு தேவையான மன வலிமையையும் இந்த சாயப்பா நான் கொடுக்கிறேன். ஏமாற்றம் ஏற்படும் போதெல்லாம் நிதானமாக யோசித்து பார்த்தினா அது ஓ மேலே தான் தப்புன்னு உனக்கு புரிய வரும். ஆம் என் செல்லமே, யாரிடம் எதை எதிர்பார்க்கக்கூடாதோ அவர்களிடம் அதை எதிர்பார்த்தது உன் தவறு தானே. ஒரு சிலர் அன்பாய் இருப்பார்கள், ஒரு சிலர் சும்மா நடிப்பாய் இருப்பார்கள். அது தெரியாமல் எல்லாரிடத்திலும் அன்பை கொடுத்து எல்லாரையும் நம்பி ஏமாந்தது உன்னுடைய குற்றம்தானே. உன்னுடைய பிரச்சனைகளும் நிரந்தரமே இல்லாமல் உன்னை விட்டு விலகும்படி அதற்குண்டான வேலைகளை நான் செய்கிறேன். பணத்தின் மிகப்பெரிய பயனே அதை இல்லாதவர்களுக்கு கொடுப்பது தானே. இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் கொடுத்து உதவக்கூடிய நல்ல குணம் உனக்குள்ளே இருக்கு. அதுக்காகவே நீ சாதனை படைத்து ஜெயிக்கும்படி உன்னை ஊக்குவிக்கப் போகிறேன். திறமையும் சந்தர்ப்பமும் உனக்கு சாதகமாக இல்லையே நினைக்காத. திறமையானவர்கள் சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்கவே மாட்டார்கள். தான் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகளை அவர்களே உருவாக்கி விடுவார்கள். நீயும் அப்படி உன் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு உரிய சந்தர்ப்பத்தை உருவாக்கிக்கொள் என் செல்லமே. ஒரு முயற்சி நிறுத்தப்பட்டால் தோல்வி வரும். உன்னுடைய முயற்சியை நீ தொடர்கதையாக மாற்று.